guys, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபைண்டுன்றது இப்போ ஒரு வேர்டை டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வேர்டு அது ஒரு பேராகிராஃபில் எங்கெங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஃபைண்டு. ரீப்ளேஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆடியோவுக்கு பதிலாக வீடியோன்னு டைப் பண்ணியிருக்கோன்னு வைங்களேன், அந்த வீடியோவை ஆடியோன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரீப்ளேஸ். இப்போ ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ்க்கான ஷார்ட்கட் கீஸை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு டிஃபால்ட் பேராகிராஃப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேராகிராஃபில் ஃபைண்டு ரீப்ளேஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஹோமில் எடிட்டிங்கிற சப்மெனுவில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபைண்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நான் டேபிள்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்ன வேர்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு ஃபைண்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டேபிள் இங்கே இருக்குன்றது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து எங்கே இருக்குது, இப்போ இன்னொரு இடத்துல இருக்கான்னு சர்ச் பண்ண ஃபைண்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறது காமிக்குது. இப்போ இன்னொரு இடத்துல இருக்கா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு ஃபைண்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். இன்னொரு இடத்துல டேபிள்ன்ற வேர்டு இல்லைன்னா இப்படி வேர்டு ஹேஸ் ஃபினிஷ்ட் சர்ச்சிங் த டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு வேர்டு மட்டும்தான் இருக்குது, இதுக்கு மேலே வேர்டு இல்லைன்னு வருது. ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ அதில் சேஞ்சுன்னு இந்த வேர்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு ஃபைண்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சேஞ்சுன்னு இங்கே இருக்குது. இப்போ அடுத்து வேறு எதுவும் இருக்கா, திரும்ப ஃபைண்டு நெக்ஸ்ட் கீழே இருக்குது, செகண்டில் வேர்டு இருக்குது, ஃபைண்டு நெக்ஸ்ட். தேர்டு பிளேஸ்லேயும் சேஞ்சுன்ற ஆப்ஷன் இருக்குது, திரும்ப ஃபைண்டு நெக்ஸ்ட். ஃபோர்த்து பிளேஸ்லையும் சேஞ்சுன்ற ஆப்ஷன் இருக்குது, ஃபைண்டு நெக்ஸ்ட். அவ்வளோதான். இந்த டாக்குமெண்ட்டில் 4 சேஞ்சுன்ற வேர்டு தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லைன்றதுனால இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. ஓகே கொடுத்துருங்க. இதுதான் ஃபைண்டுன்றது. இப்போ கேன்சல் கொடுத்துருங்க. இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதிலே ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் இப்போ சேஞ்சுன்னு இருக்குது, சேஞ்சு இப்போ அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்சுன்னு மாற்ற நினைக்கிறேன். சேஞ்சுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்சுன்னு மாற்ற நினைக்கிறேன். இப்போ ரீப்ளேஸ். இப்போ நான் இங்கே சேஞ்சுன்னு இருந்ததை எக்ஸ்சேஞ்சுன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இங்கே சேஞ்சுன்னு இருக்கா, இப்போ பாருங்கள் ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னே எக்ஸ்சேஞ்சுன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம என்ன லெட்டர் வேர்டுக்கு சேஞ்ச் பண்ண நினைக்கிறோமோ அதை கொடுங்க. இப்போ அடுத்து நியூன்னு கொடுத்துருக்கேன், அதுக்கு பதிலாக ஓல்டுன்னு சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா ரீப்ளேஸ். இப்போ ஒரு வாட்டி ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு வேர்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்போ நியூக்கு பதிலாக ஓல்டுன்ற ஆப்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக இப்போ ஃபைல்னு சேஞ்ச் பண்ணணும். கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்தோன்னு இங்கே ஃபைல்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டாக்குமெண்ட்டுன்னு இப்போ நிறையா வேர்ட்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். எஸ், இப்போ நான் கொடுத்த எல்லா இடத்துலையும் ஃபைல்னு சேஞ்ச் ஆயிடுச்சு.
டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக ஃபைலு சேஞ்ச் ஆச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சிஓஏக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்கள்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா காய்ஸ்? தேங்க்யூ காய்ஸ், பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும்.